Mystic Soul, welcome to Mystic Infinity. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டெக்ஸ்ட் தம் டுடே. இன்றைக்கி இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷன் பீரியடில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் வே, இல்லை அப்படின்னா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசாமல் கூட இருக்கலாம். அதாவது ஃபியூ டேஸாக இருக்கலாம், ஃபியூ மந்த்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் உங்களோட லவ்டு ஒனுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்றத இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் லவ்டு ஒன் நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்கள், அவங்கள மைண்டில் நினச்சிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. ஒரு 5 கார்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபுல் அவுட் பண்ணி எடுக்கிறோம். இது ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெசனேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்கள். மைண்டை காமாக வச்சுட்டு இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். கார்டை ரிவீல் பண்ணிடலாம். இப்போ கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீலிங்ஸ், இப்போ கார்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி மென்டலாக ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றியான தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் லைக் நான் தான் எப்போவுமே எஃபோர்ட் போடுறேனோ அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அண்டு நம்ம அவரோட இமிடியட் ரியாக்ஷனுக்கு குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்புனா தே வில் நோட்டீஸ் யூ இமிடியட்லி, தே ஃபீல் அட்ராக்டட், கான்ஃபிடென்ட் எனர்ஜி. உங்களை இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா மெஜிஷியன். அதாவது they have feelings for you, but at the same time they are trying to control the situation. இந்த சிச்சுவேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லிட்டில் பிட் மேனிப்புலேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எனர்ஜி இருக்குது. தே நோ ஹவு டு டாக், வாட் டு சே. அதாவது என்ன பேசணும், எப்படி பேசணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எஸ், ரிப்ளை டெஃபினெட்லி வரும். ஆனால் ஒரு ஸ்மால் எஃபோர்ட், ஸ்லோ கம்யூனிகேஷன் தான். மேபி சிம்பிள் மெசேஜ், பட் ஜென்யூன் ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் தெரியுது. ஃபைனல் அவுட்கமுக்கு நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல், ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன் எனர்ஜி. ஸோ கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி பாண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈக்குவல் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷ்னல் கனெக்ஷன் பாசிபிள். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்புனா இந்த கனெக்ஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளஸ்ஸிங், கிவ் யூ சோல். தேங்க்யூ.